ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங். நான் உங்க ரேடியோ சிட்டி லயா. ஒவ்வொரு நாள் ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டாரோட பேசுவோம். அவங்களோட ஜேர்னி பத்தி, அவங்க கரியரை பத்தி, அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க எல்லாமே பேசுவோம். சோ இன்னைக்கு அந்த வரிசையில நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட அப்பா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டர், லிரிக்ஸ்க்கே புதுசா ஒரு ட்ரெண்ட் அமைச்சாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவரோட அண்ணன், அவர் வந்து லிரிக் இன்ஜினியர் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா கடந்த 7 வருஷத்துல நிறைய படங்களுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய படங்களுக்கு வசனங்களும் அமைச்சிருக்காரு இவரு. அண்ட் நம்மளோட இருக்கிறவரோட நாவல்லையே ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு தமிழ்ல ஒரு படம் பேர் எடுத்தாங்க, கவன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல தன்னோட ஜேர்னியை பத்தி நம்ம கிட்ட பேச போறது கபிலன் வைரமுத்து சார் தான். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரொம்ப பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற படம் வந்துட்டு இந்திரஜித் தான். அதாவது நம்ம கலாபிரபு சாரோட இயக்கத்துல வரப்போற படம் தான். சோ அந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. கலாபிரபு சாரோட ஒர்க் பண்றது எப்படி இருந்தது சார்? ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி. ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளருடைய மகன் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் அவர்கிட்ட இருக்காது. ஒரு தோனியோ அவர் பேச்சிலையோ எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய புது புது முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நிறைய விருப்பம் இருக்கு அவருக்கு. ஸோ அதுல ஒரு வெளிப்பாடு தான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல பாட்டு வந்து எப்படின்னா ரொம்ப தேவையில்லாம புதுசா இங்க ஒரு பாட்டு வைக்கணும், இந்த ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே அவர் பண்ணல. அவர் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிருக்காரு. சோ பாட்டு எல்லாமே உங்களுக்கு படத்தோட அப்படியே வந்து பிளெண்டா இருக்கும், எதுவுமே தனியா துருத்திக்கிட்டு இருக்காது. ஹோப்ஃபுல்லி பாட்டு வரும்போது யாரும் எழுந்து போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். சார் இன்னைக்கு பாட்டு எழுதுற ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மியூசிக் கொடுத்து அதுக்கு நீங்க செட் ஆற மாதிரி நீங்க வரிகள் எழுதுவீங்களா இல்லனா? இப்ப இண்டஸ்ட்ரியோட பிராக்டிஸ் எப்படி இருக்குன்னா, டியூன் முதல்ல போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த டியூனுக்கு தான் நம்ம எழுதுவோம். சோ இதுதான் பிராக்டிஸா இருக்கு. இந்திரஜித்லயும் வந்து எல்லா பாட்டுமே டியூன் ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் எழுதினதுதான் எல்லாமே. 4 பாட்டுமே அப்படி பண்ணதுதான். சோ இது வரைக்கும் நீங்க எழுதின பாடல்கள் எல்லாமே அப்படிதானா, இல்ல நீங்க எழுதின பாட்டுக்கு மியூசிக் போட்ட பாடல்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? கவன்ல வந்து மாத்தராயங்களான்னு ஒரு சாங். அந்த சாங் வந்து ரெண்டுமே நடந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் நான் லிரிக் கொடுத்தேன், அதுக்கு ஹிப்ஹாப் வந்து டியூன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட டியூனுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணேன். சோ அது மாதிரி ஒரு 2-way ப்ராசஸ் மாதிரி இருந்தது. அது ரெண்டுமே நடந்தது. இப்ப ரீசெண்டா டிமானிட்டைசேஷன் ஆந்தம்னு ஒரு சாங் ஒண்ணு, அந்த பாட்டும் வந்து அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு லிரிக் எழுதி பார்த்தோம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம்ன்றதால முதல்ல லிரிக்கெல்லாம் அதை வந்து நம்ம செட் பண்ணிடுவோம் அப்படின்னு முதல்ல அதை கொஞ்சம் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா சார், டிமானிட்டைசேஷன் சாங் நீங்க பண்ணும்போது பயங்கர ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ண போகுது, அதுக்கெல்லாம் நாங்க ரெடியா இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்களா? அது ஆக்சுவலி தட்டுறோம் தூக்குறோம்னு ஒரு படம், அந்த படத்துல வர்ற ஒரு பாட்டு. சோ அந்த படத்துக்கு வசனமும் பாடல்களும் நான் எழுதுனேன். சோ அந்த படம் வந்து ஒரு 3 சின்ன பசங்களை பத்தி படம். ஒரு 3 சின்ன பசங்க ஒரு பெரிய விஷயத்துல எப்படி வந்து மாற்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுல அந்த படத்தோட டைம் லைன்ல வந்து நவம்பர் 8, 2016 வருது. அதனால வந்து அந்த டேவை வந்து மார்க் பண்ற மாதிரி நம்ம ஏன் ஒரு சாங் கிரியேட் பண்ணக்கூடாது, எதுக்கோ பாட்டு பண்றோம், இதுக்கு ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சோ அப்ப அது பண்ணோம். பண்ணிட்டு இது யார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப சரி நம்ம சிம்பு கிட்ட போய் கேட்போம். அவரு சிம்பு ஃபுல்லா லிரிக் படிச்சாரு. என்ன உள்ள தள்ளுறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆசையா அப்படின்னாரு. அது நல்லா இருந்தது. அவருடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது சாங்ல. அவருடைய எனர்ஜி, பாலமுரளியோட டியூன் அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் அருள். படம் நல்லா வந்துகிட்டு இருக்கு. சூப்பர் சார். சரி, இந்த சாங்கோட ஆக்சுவல் எசன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வாங்கல்ல வெளியில. சோ நீங்க ஆக்சுவலா அந்த சாங் என்ன மைண்ட்ல வச்சுட்டு எழுதினீங்க? இந்த சாங் வந்து இட்ஸ் நாட் லைக் பணமதிப்பு இழப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை விமர்சிக்கிற பாடல் கிடையாது. அன்னைக்கு ஆன் த டே ஆஃப் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கும் அடுத்த நாளும் அந்த வாரமும் மக்கள் வந்து என்ன மாதிரியான நிலையை சந்திச்சாங்க, அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது, அவங்களுடைய பிரதிபலிப்பு என்னவா இருந்தது, இதுதான் அந்த பாட்டே தவிர இது தப்பு இது சரி அப்படின்னு, இது தப்பு இது சரின்னு சொல்ற பாட்டு இல்ல. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். லிரிசிஸ்டா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இன்ஜினியரிங் பண்ணிருக்கீங்க, ஆஸ்திரேலியால இருந்திருக்கீங்க. சோ உங்களுடைய முதல் புத்தக வெளியீடு இதெல்லாம் பத்தி எங்களோட ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா நீங்க அது 18 இயர்ஸ்லயே செஞ்சிருக்கீங்க. நான் சினிமாவுக்கு வந்தது காரணமே நான் சினிமாவுக்கு வெளியே நான் எழுதி வச்சிருந்த விஷயங்களை சினிமாவாக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட தான்.
என்னுடைய கவிதைகளை பாடல்களாக்கணும், அதே மாதிரி நாவல்களை திரைப்படமாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் வந்தேன். பிளட்லயே இருக்குல்ல சார் எழுதுறது, சூழல்ல இருக்கு, அது நம்ம வளர்ற சூழல்னு ஒண்ணு இருக்கு. பிளட்ல இருக்கா? ஆமா இருக்கும், கண்டிப்பா சூழல்னு வச்சுக்கலாம். சூழல் வந்து கண்டிப்பா அது உண்மை, நம்ம வளர்ற சூழல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நாங்க வளர்ந்தது எல்லாமே ஒரு மொழி சார்ந்த சூழல், கவிதை சார்ந்த சூழல், தமிழ் சார்ந்த சூழல். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஈடுபாடு வருது அந்த எழுத்துலயும் அதுலயும். ஸ்கூல் படிக்கும்போது நிறைய கவிதைகள் எழுதிருந்தேன். அந்த கவிதை வந்து +2 படிக்கும்போது, +2 முடிச்ச பிறகு அந்த லீவ்ல, அதாவது +2க்கும் அந்த காலேஜுக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் என்னோட முதல் கவிதை தொகுதி வெளியிட்டேன், உலகம் யாவையும் கவிதை தொகுதி. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து சில கவிதை தொகுதிகள், அதுக்கப்புறம் சிறுகதைகள், அப்புறம் நாவல்கள், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சோ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டும் இருந்தேன். பட் உங்க ப்ரொஃபஷன் இதுதான் அப்படின்னு அப்பயே முடிவு பண்ணிட்டீங்களா சார்? இல்ல இல்ல இல்ல, இது வந்து ஒரு பேஷனா தான் இருந்தது. எழுத்து வந்து வெறும் ஒரு பேஷனா தான் இருந்தது, ப்ரொஃபஷனா இல்ல. முதல்ல வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் டைடல் பார்க்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பரா ஒர்க் பண்ணேன், ஐநாட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனில. சோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் தோணுச்சு, நம்ம எழுதிட்டு இருக்கோம், ஆனா ஏன் சைட்ல எழுதிட்டு இருக்கோம், ஏன் அதையே நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீமா மாத்தக்கூடாது, அதையே நம்மளுடைய ஒரு ஒரு தொழிலா ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்ற இது தோணுச்சு. சோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மள கொஞ்சம் தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது. சோ அப்பதான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஜேர்னலிசம் படிக்க போயிருந்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தப்ப இங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்னு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுல நானும் ஒன் ஆஃப் தி ஒரு ஃபவுண்டிங் ப்ரொடியூசர்ஸ் ஜாயின் பண்ணேன். சோ அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. சோ அப்பவும் எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து சினிமால சில பேரை சந்திக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கேவி ஆனந்த் சார் மூலமா மீனிகரி அப்படின்ற என்னோட நாவல் வந்து கவன் அப்படின்ற ஒரு படமா வந்துச்சு. சோ இந்த கவன், மெய்னிகரியே கவன் கிடையாது, மெய்னிகரியில இருக்கிற சில அடிப்படைகளை வச்சுக்கிட்டு கவனுடைய திரைக்கதை வசனத்தை நாங்க எழுதணும். சூப்பர் சார். அப்போல இருந்தே நீங்க சினிமாக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் இப்ப கொஞ்சம் ஃபுல் டைமா சினிமால இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். இப்ப சார் நீங்க வந்து நிறைய பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் அடுத்து இப்போ இந்திரஜித்ல ஒரு புது மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் இப்போ ஒரு புது ஜெனரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும்? எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. பொதுவாவே கலைஞர்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒவ்வொரு படைப்பையும் அவங்களோட முதல் படைப்பா நினைப்பாங்க. சோ இவருக்கு இது முதல் படம். ஆனா இப்ப விவேகம்ல அனிருத் கூட பண்ணப்போ, இல்ல கவன்ல வந்து ஹிப்ஹாப் தமிழ் பண்ணப்போ, அவங்களுக்கு எல்லாம் அது முதல் படம் கிடையாது. ஆனா வந்து அவங்களும் என்னமோ இதுதான் அவங்களுடைய முதல் படம்ன்ற மாதிரி அவ்வளவு ஒரு போக்கஸோடையும் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டோடையும் ஒர்க் பண்ணுவாங்க. சோ வந்து இதுல புது கலைஞர்கள் பழைய கலைஞர்கள்ன்ற மாதிரி ஒரு இது கிடையாது. எல்லா கலைஞர்களுக்குமே வந்து ஒரே மாதிரியான தாகம் தான் இருக்கு. கண்டிப்பா சார். சோ நாவல்கள் எழுதுறது, பாடல்கள் எழுதுறது, இதை தாண்டி ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படிங்கறது எவ்வளவு வேறுபடுது? நாவல் எழுதுறதுன்றது அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட முயற்சி. சோ ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படின்றது டீம் ஒர்க். சோ இங்க வந்து டைரக்டர் ரைட்டர் கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஸ்கிரிப்ட் எவால்வ் ஆகுறதுல வந்து நமக்கு ஒரு 3 மாடல் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டர் மாடல், டைரக்டர் தான் ரைட்டர், அவரே எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து டைரக்டர் ரைட்டர் மாடல். சோ இதுல வந்து இயக்குனரும் எழுத்தாளரும் சரி பங்கு வந்து பங்களிப்பார்கள், அது வந்து ஒரு மாடல். மூணாவது வந்து ரைட்டர் டைரக்டர் மாடல், அதாவது ரைட்டர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவாரு முதல்ல, அதுக்கப்புறம் தான் டைரக்டர் உள்ள வருவாரு அப்படின்ற ஒரு மாடல் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல வந்து முதல் 2 மாடல்ஸ் தான் வந்து பிராக்டிஸ்ல இருக்கு. இந்த ரைட்டர் முதல்ல எழுதி முடிச்சுட்டு அப்புறம் டைரக்டர் வர்றதுன்றது ஒரு வெளிநாட்டுல நிறைய அது பழக்கத்துல இருக்கு சினிமால. அதே மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருக்கு. நம்ம தமிழ் சினிமால இன்னும் அது மாதிரியான ஒரு கல்ச்சர் வரல. சோ வந்து இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான், ஒரு இயக்குனரும் ஒரு எழுத்தாளரும் சேர்ந்து பண்றோம் அப்படின்றப்ப அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதும், நம்முடைய இயல்பு என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் தான் கிரியேட்டிவிட்டி அது எல்லாமே வருது. சோ முதல்ல இந்த ஒரு புரிதல் முக்கியம். சூப்பர் சார். சார் நீங்க வந்து விவேகம் படத்துல ஒர்க் பண்ணதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திரைக்கதை ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். அது வந்து ஒரு புது ஜானர். ஆக்சுவலி விவேகம் வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு புது ஜானர், புது முயற்சி. எப்பவும் ஒரே மாதிரி தான் பண்ணணுமா, இப்படி ஒண்ணு பண்ணலாமே அப்படின்ற ஒரு முயற்சி தான்.
அந்த படம். சோ அதுக்கு வந்து ஒரு 6 மாசம் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம் சிவா சாரும் நானும் சேர்ந்து. அதோட சிவா சார் வந்து ஒரு அடிப்படை கதை ஒண்ணு வச்சிருந்தாரு. அதுல இருந்து நான் அந்த கதையை வந்து ஒரு முழுநீள ஒரு திரைப்படத்திற்கான திரைக்கதையா மாற்றி அதுக்குரிய ஆராய்ச்சிகள் நிறைய பண்ண வேண்டியிருந்தது. இந்த படத்துல வர்ற கவுண்டர் டெரர் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்க நிறைய இஸ்ரேல் உளவுத்துறையில இருந்து, அப்புறம் வந்து KGB ரஷ்யாவுடைய உளவுத்துறைகள், இது மாதிரி இவங்களுடைய ஃபங்க்ஷனிங் எல்லாம் எப்படி இருக்கு, அதை தொடர்பான கதைகள் அதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் ஒரு புது களத்தை வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ண விஷயங்கள். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த படத்துக்குள்ள வர டெக்னாலஜி த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கிரீன் பிளே ஓடிட்டே இருக்கும். சோ அதை வந்து ரொம்ப அத்தன்டிக்கா கொடுக்கணும். யாராவது ஒரு சீனை நிறுத்தி பாஸ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்க பார்த்தா கூட அதுல பெரும்பாலும் தவறுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதை உருவாக்கணும். சோ அது ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பு. அது அந்த ஸ்கிரிப்ட்ல ஆகட்டும், இதுல ஆகட்டும், எல்லாத்துக்குமே. அண்ட் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் அஜித் சார் தான். ஏன்னா வந்து என்ன சொல்றது, நாங்க என்னமோ பெருசா உழைச்சதா நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படி அவர் அங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பார்த்தா எல்லாம் மிரண்டாங்க. சோ வந்து நிறைய பேர் பயங்கர ஒரு மைனஸ்ல தான் அங்க வேலை பார்த்துட்டு அவ்வளவு குளிர். ஆனா சார் வந்து அவர் ஒரு பேர் பாடியோட நடிக்க வேண்டியிருந்தது, வெறும் ஒரு டி ஷர்ட்டோட நடிக்க வேண்டியிருந்தது. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி நடுங்கிக்கிட்டே இருப்பாரு, ரத்தம் வரும். சோ இந்த உண்மையில இந்த வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நான் நேர்ல பார்த்தேன். சோ அது மாதிரி வந்து ஒரு நல்ல அனுபவம். விவேகம் வந்து இன்னொரு தடவை அது மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குமா கூட எனக்கு தெரியல. சூப்பர் சார். இப்போ விவேகம்ல அஜித் சாருக்கு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது எங்கேயாவது நீங்க அவங்களுக்கு சமரசம் செய்ய வேண்டியதோ இல்லனா நீங்க சொல்ல நினைக்கிறத கொஞ்சம் மாத்தி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கா? விவேகம்னு ஸ்பெசிபிக்கா கேட்கல, பொதுவா கேக்குறேன். அதாவது ரொம்ப ஒரு பெரிய ஹீரோஸ் வச்சு படங்கள் பண்ணும்போது அதுல வந்து சில தயக்கங்களும் இருக்கும், அதே நேரத்துல அதுல சில அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்ப வந்து ஒரு சீனை வந்து நம்ம எழுதுறோம், தியேட்டர்ல வந்து அந்த சீன் எப்படியாவது ஒரு கைத்தட்டல் வாங்கணும், அது மக்கள் நல்லா ரசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த சீனை பண்ணும்போது கொஞ்சம் சிரமம். ஆனா இப்ப அஜித் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட சீனை பண்ணும்போதோ இல்ல ஒரு வசனத்தை பேசும்போதோ ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து எல்லாம் கைத்தட்டத்துக்கு அங்க ரெடியா இருக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மாதிரி பெரிய ஹீரோஸ்க்கு வந்து அது இருக்கு. சோ வந்து அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே நேரத்துல சில தயக்கங்களும் இருக்கும். ஏன்னா வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒருத்தர், அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணும்போது எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே, ஏதாவது என்ன சொல்றது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ற தயக்கங்கள்லாம் இருக்கும். பட் வந்து விவேகம் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டேவே சிவா சார் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க வந்து இதுல அஜித் சார் இருக்காருன்றத மறந்துருங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. படத்துடைய மத்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. நீங்க இந்த அஜித் சார்ன்ற பிரஷரை வந்து நீங்க ஏத்திக்க வேணாம். ஒரு பெரிய ஹீரோ ஒரு படத்துக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அவருக்கு இப்படி ஒரு வசனம் எழுதலாம், அவருக்கு அப்படி ஒரு பஞ்ச் டைலாக் எழுதலாம், இப்படி எல்லாம் நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி ஒண்ணு வரும் இல்லையா. சோ வந்து சிவா சார் வந்து கிளீனா சொன்னார், அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கதையோட களம் அப்படின்னு ஒண்ணு விஷயம், அதுக்கு உங்களுடைய விஷயங்களை ஃபுல்லா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, நம்ம அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ வந்து ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. இன்னும் நான் அஜித் சாரை தவிர வேற இப்ப விஜய் சார் கூடயோ ரஜினி சார் கூடயோ நான் இன்னும் ஒர்க் பண்ணதில்லை. சோ அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சூப்பர் சார். வைரமுத்து சாரோட லிரிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரியான லிரிக் பேட்டர்ன் பிரேக் பண்ணி வந்தாங்க. அண்ட் நிறைய சயின்ஸ் விஷயங்கள் கூட அவர் சொல்வாரு. அண்ட் மதன் காக்கி சார் கேட்கவே வேண்டாம், ஒரு லிரிக் இன்ஜினியர் அவரு. சோ உங்களுக்கு எந்த மாதிரியான லிரிக்ஸ் எழுதுறது பிடிக்கும்? லைக் உங்களோட ட்ரெண்ட் எது? இல்ல பெரும்பாலும் வந்து என்னுடைய எழுத்துல, அதாவது எழுத்துனா நான் லிரிக்க சொல்லல, ஜெனரலா என்னுடைய நாவல்கள், கவிதைகள், சிறுகதைகள் எல்லாத்துலயுமே வந்து மாற்றம் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் தீமா இருந்துட்டு வந்திருக்கு. என்னை அறியாமல் அது சின்ன வயசுல இருந்தே அது வந்து ஒரு சமூக மாற்றமா இருக்கும், இல்ல உளவியல் மாற்றமா இருக்கும், ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்றது, ஒரு சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு தீமாவே இருந்துட்டு வந்துருக்கு. இப்ப கூட இப்ப இந்த இந்திரஜித்ல ஒரு பாட்டு வரும், விடிகிற வானில் கொடிகளை நாட்ட அப்படின்றது. சோ அந்த சாங்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைல் வந்து விழுந்திருக்கும். அது என்னை அறியாம அது வந்து ஒரு சாதாரண ஒரு டிராவல் சாங் தான் அது. பட் அந்த டிராவல் சாங் வந்து பிரபு வந்து நீங்க இதை எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சரி எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்றப்ப நமக்கு முதல்ல வந்து விழற விஷயங்கள் வந்துதான் நம்மளுடைய ஸ்டைலா இருக்கும். சோ வந்து அந்த பாட்டுல என்னுடைய ஒரு அந்த சில விஷயங்கள் இருக்கும். சோ நான் வந்து அதான் சொல்றேனே, நான் இதுதான் என் ஸ்டைல் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்க விரும்பல, ஒரு பவுண்டரி மாதிரி போட்டுக்க விரும்பல. ஆனா இதுதான்
என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் சில விஷயங்கள். இந்த சமூகத்தோட உங்க பொண்ணு சரியா பேலன்ஸ் பண்ணி போறதுக்கும் அவங்களோட சேஃப்டிக்கும் எந்த விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க? எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு இயல்பான குணம். நான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய்மொழியை நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா அது வந்து விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தாய்மொழியில ஒரு குழந்தை சிந்திக்கும் போதும் எழுதும் போதும் அந்த குழந்தையுடைய மூளை திறன் வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே அதிக நம்பிக்கை உருவாகுது. அந்த கான்பிடன்ஸோட அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதிகமாகுது அப்படின்றது வந்து விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். சோ வந்து ஒருத்தர் தாய்மொழியில மிக நல்ல புலமை வாய்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்னாலே வந்து பாதி விஷயம் சால்வ் ஆயிரும் அப்படின்றதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தாய்மொழியில் சிந்திப்பதற்கும் தாய்மொழி எழுதுவதற்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறோம். அண்ட் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்னன்னா, நம்முடைய தாய்மொழியிலேயே வந்து பல செய்திகள் இருக்கு. நம்ம தாய்மொழியில திருக்குறள் இருக்கு, நமக்கு பல இலக்கியங்கள் இருக்கு, பல பாடல்கள் இருக்கு. சோ வந்து வாழ்வியல் விஷயங்களுக்கான பல இது வந்து நம்ம தாய்மொழியிலேயே இருக்கு. சோ வந்து தமிழில் இருக்கிற பல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொன்னாலே வந்து அவங்களுடைய ஒரு எதிர்கால வாழ்வு அப்படின்றது வந்து பாதுகாப்பானதாகவும் ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்வாகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார், இன்னைக்கு வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நான் உங்க ரேடியோ சிட்டி லயா. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.